வெல்கம் டு ஃபுட் எக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோன்னா அலோவேரா வச்சு ஒரு ஜூஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா இந்த எஜ்ஜஸை கட் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க. அதுலேருந்து ஜெல் மாதிரி வந்துடும், அதெல்லாம் போட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த எஜ்ஜஸ் எல்லாம் எடுத்துருங்க, ரெண்டு சைடும் ஷார்ப்பாக இருக்கிறத எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இது எப்பயுமே 6 to 7 times வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிடுங்க. நம்ம இதை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. 7 times வாஷ் பண்ணிடணும். 7 தண்ணியில் வாஷ் பண்ணணும். அப்படியே சாப்பிடக்கூடாது. வாஷ் பண்ணிவிட்டு இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். வாங்க. மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடுங்க. இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன், எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ அத்தனை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க தயிர். Two spoons of curd. நான் கத்தாழைக்கு சொல்கிறேன். சால்ட் போட்டுக்கோங்க. இதை அரைச்சிட்டு வந்துடலாம். கிரைண்ட் வாட்டர் ஊற்றிக்கோங்க, தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சியில் ஒரு 2 minutes அரைச்சிட்டு வரலாம். இப்போ நம்ம அலோவேரா ஜூஸ் ரெடியாக எடுத்து இது குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடயே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.